நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெறுமனே கற்கள் கிடையாதுங்க. இது எல்லாமே கடவுள்கள். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடைய தொந்தரவே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள்கள் இதெல்லாமே. இந்த கற்கள் எல்லாமே இங்கே வசிக்கக்கூடிய காசி பழங்குடியின மக்கள் நட்டு வணங்கக்கூடிய கற்கள். இந்த காடே பார்த்திங்கன்னா காசி பழங்குடியின மக்களால் தான் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லபாசா அப்படிங்கிற ஒரு கடவுளை இந்த மக்கள் மிகப்பெரிய கடவுளாக வழிபட்டுட்டு வராங்க. அது உருவ வழிபாடு கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மோனோலித்ஸை எரெக்ட் பண்ணி அந்த மோனோலித்ஸை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தான் அந்த மக்கள் கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த கற்கள் எல்லாமே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒரு உயிருள்ள ஒரு கல்லாகவே மாறிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், நிறைய தாவரங்கள் அது மேலே படர்ந்துருக்குது, பாசிகள் படர்ந்துருக்குது, நிறைய பூச்சி புழுக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாக மாறி இருக்குது. இந்த கற்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அந்தளவுக்கு இது ஒரு உயிருள்ள ஒரு கல்லாகவே மாறி இருக்குது. இந்த கற்களை தான் இந்த மக்கள் வணங்குறாங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கற்களுக்கு கூட உயிர் பெறும் அதிசயத்தை பார்க்க முடியுது. உண்மையாகவே அற்புதங்க.